அது பிஜிஎம்ஏ டெலீட் பண்ணி ஏத்துனேன்னு சொல்லிட்டேன். பிஜிஎம்ஐ டெலீட் பண்ணா பிஜிஎம்ஐ டெலீட்டட் தான் ப்ரோ காட்டும். அதுதான் ப்ரோ. இப்ப என்ன டிவைஸ் செக் பண்ணணுமா ப்ரோ? இப்ப நான் ஏதாவது சஸ்பீஷியஸா இருக்கான்னு காமிக்கணுமா? சில்ல ப்ரோ நான் டென்ஷன் ஆகுது ப்ரோ. நான் எதுக்கு ப்ரோ டென்ஷன் ஆகணும்? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அன்னைக்கு காமிச்சதுல இது பிஜிஎம்ஐ 37 hours ரீசெண்ட் டேப் 61 hours காட்டுதா? அப்புறம் வந்து மதன் ப்ரோ உங்ககிட்ட கேட்ட போது நீங்க வந்து லைவ்ல வந்து திருப்பி காட்டுறேன்னு சொல்லி காமிச்ச போது பிஜிஎம்ஐ 37 hours காமிச்சு. பட் ஆனா ஸ்டீம் சாம்ஸ் 100 hours தான் காமிச்சிச்சு. சோ ஸ்டீம் சாம்ஸ் 100 hours. ஆமா 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 ஸ்டீம் சாம்ஸ் 100 hours காமிச்சிச்சு. இருக்கு இப்ப கூட பாத்துட்டு இருக்காங்க ஸ்கிரீன்ஷாட். ஆமா ஸ்கிரீன்ஷாட். ஓகே ப்ரோ. சோ அந்த 61 hours plus 37 hours ஆட் பண்ணாதான் ஸ்டீம் சாம்ஸோட டோட்டல் டைம் வருது. ஆமா ஓகே. அப்படி இப்படியும் போக 2 hours 1.5 hours வந்து இந்த டெம்ப்ளேட் அந்த இந்த அப்பப்போ லைவ் மத்தவங்க லைவ் பாத்துறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேலி பண்ணா கூட சோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. சோ அந்த ரீசன்ட் ஆப்ஸ் வந்து இன்னதான் கேக்குறேன், வேற எதுவும் இல்ல. அது பிஜிஎம்ஐ வந்து டெலீட் பண்ணி ஏத்தணும் ப்ரோ. அதனால வந்து இது காமிக்குது. பிஜிஎம்ஐ டெலீட் பண்ணா பிஜிஎம்ஐ டெலீட் தானே காட்டணும். சோ பிஜிஎம்ஐ காட்டுது, ரீசெண்ட் டெலீட் ஆப்ஸ் காட்டுது. ரீசெண்ட் டெலீட் ஆப்ஸ்னா வேற ஆப் தான் ப்ரோ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ப்ரோ? இப்போ அதை டெலீட் பண்ணி ஏத்துதுன்னு சொல்லிட்டேன். லைவ்லயும் தான் நான் டெய்லி கேம் ஆடுறேன். மிஞ்சி போனா 1 மணி நேரம் கூட நான் ஆஃப்லைன்ல ஆடுறதே இல்ல. டெய்லி 12 hours லைவ் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னது? ஏதாவது சஸ்பீஷியஸா நான் அடிக்கிற மாதிரி இருக்குதா? அது காமிக்க முடியுமா ப்ரோ? அடிக்கிறதால நான் எதுவுமே கேட்கல ப்ரோ. உங்க கேம் பிளே இல்ல ப்ரோ. இப்போ ரீசன்ட்லி டெலீட்டட்னா நீங்க கேக்குறது நான் பிஜிஎம்ஐ தான் ப்ரோ டெலீட் பண்ணி ஏத்திருக்கேன். எல்லாரையும் செக் பண்ணும்போது உங்க கிட்ட ஆக்சுவலா இந்த மாதிரி ரீசன்ட் டெலீட் ஆப்ஸ் இருக்கும்போது கேக்குறேன். நீங்க வெல்நோன் பிளேயர்னால உங்க கிட்ட இது இருக்கும்போது மத்தவங்களை செக் பண்றது வந்து ஓகே. சொல்லு. சோ அந்த ரீசன்ட் டெலீட் ஆப்ஸ் வந்து நீங்க என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. அதான் பிஜிஎம்ஐ வந்து டெலீட் பண்ணி ஏத்தணும் ப்ரோ. அதனால தான் வந்துச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உன் டிவைஸ் ஜெயில் பிரேக் பண்ணிருக்கியா? என்னது? கேம் பிளேவா? உன் டிவைஸ் ஜெயில் பிரேக் பண்ணிருக்கியா? ப்ரோ என் டிவைஸ் ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. இதுல ஒண்ணுமே இல்ல ப்ரோ பண்றதுக்கு. அவ்வளவுதான். இதுல எல்லாம் ஹேக் எல்லாம் போட முடியாது ப்ரோ. ஜெயில் பிரேக்கும் பண்ண முடியாது. ஐபேட் M1 ப்ரோ, ஃபாக்ஸ் ப்ரோ. இதுல நான் என்ன ஏதோ பண்ண போறேன்னா இப்ப என்னன்னா இந்த உன்னோட லைவ்ல காட்டும் போது அந்த நான் தான் ப்ரோ அதை வச்சுட்டே போனேன். அதான் 62 மணி நேரம் காட்டுது ரீசென்ட்லி டெலீட்டட் ஆப்ஸ். ஓகேவா? இப்போ அது வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணியிருந்தா ஒரிஜினல் பைஜாமையா இருந்தா 61 மணி நேரம் பிளஸ் 37 மணி நேரம் வந்து 100 மணி நேரம் ஆயிரும். அப்போ எப்பவுமே டெலீட் ஆனா அது காமிச்சிரும்ல. இப்போ அன்னைக்கு வந்து அந்த டிஜே பிரின்ஸ் சொன்னும் போது ஒரிஜினல் அவன் போட்ட ஹேக் படி ஒரிஜினலா பிஜிஎம்ஐ டவுன்லோட் பண்ணா தனியாவும் அவனோட பிஜிஎம்ஐ வந்து தனியாவும் காட்டும். அன்னைக்கு அவன் நைட் அத ரெண்டு பிஜிஎம்ஐ தான ப்ரோ? ரெண்டு பிஜிஎம்ஐ காமிக்கும்ல? ஆமா ஆமா ஆமா. ரெண்டு காட்டும். இப்போ அதுதானா அப்படின்னு ஒரு டவுட் ஆகுது. அந்த மாதிரி அதான் ப்ரோ அந்த ரீசன்ட்லி டெலீட்டட் வந்து இன்னொரு ஒரு பிஜிஎம்ஐன்னு சொல்றீங்களா ப்ரோ? ஆமா. அந்த ரீசன்ட்லி டெலீட்டட் வந்து அன்னைக்கு அவன் சொன்ன மாதிரி வின்ஓஎஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ண. இப்போ ப்ரோ லைவ்ல வந்து இந்த ஓபன் பண்றது தெரியும்ல ப்ரோ வெளிய வந்தா? ஆமா. அதுல டபுள் பிஜிஎம்ஐ எங்கேயாச்சும் இருக்குதா? இதுலடா நான் ஃபுல்லா அதான் ப்ரோ ஃபுல்லா நான் வந்து லைவ்ல தான் ஆடி இருக்கேன். இப்போ அந்த 36 hours கேட்டிங்கன்னா அப்போ நான் வேற ஒன்னு தானே யூஸ் பண்ணிருக்கேன் டபுள் பிஜிஎம்ஐ. இப்போ அது 61 hours காமிக்குது இல்ல ப்ரோ இந்த ரீசன்ட்லி டெலீட்டட். இப்போ பேலன்ஸ் வந்து 3 hours இருக்குல்ல, அது நான் அப்ப வேற பிஜிஎம்ஐ யூஸ் பண்ணிருக்கணும்ல லைவ்ல பண்ணீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா ஆப்லயே ஆட் பண்ணிக்கும். சரி ஓகே ப்ரோ. அது எனக்கு மேபி தெரியல நான் என்ன பண்றது. மேபி அந்த M1 இருக்கனால பழைய டிவைஸா இருக்கனால அந்த ப்ரோ அதுக்கும் ப்ரோ ஆக்சுவலா iOS வெர்ஷன் தான் ப்ரோ M1 இது இல்ல ப்ரோ. iOS வெர்ஷன் எது இருந்தாலும் இந்த மாதிரி இந்த டாலி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த ரீசன்ட் டெலீட்டட் ஆப்ஸ் வந்து ஒரு பெரிய தலைவலி போட்டு எங்களை தலைவலி எடுக்குது. இது கொஞ்சம் ஏதாவது யாருமே வராம கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? முடியல எங்களால. இது ஒண்ணுதான் வந்து எல்லாரும் இதை ஒண்ணு வச்சுதான் இந்த டிபி குணால் அவனுங்க எல்லாத்தையும் ஹேக்கர்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சது. இது ஒண்ணுதான் உங்களோட கரியரை வந்து அப்படியே தூக்கி வெளியே அனுப்பிடும்.
நல்லா விளையாடுறவங்க எல்லாரையும் வந்து ஒரே ஒரு வார்த்தையில ஹேக்கர்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாரும். அது வந்து நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல. மதன் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்ப ரீசென்ட்லி டெலீட்டட் இருக்குதுல்ல ப்ரோ, ஆமா. அப்படின்னா கேம் பிளேவும் சஸ்ஸா தானே இருக்கணும். இப்ப அவரு அதானே சொல்றாரு வேற டபுள் பிஜிஎம் ஆடி இருப்பேன்னு. சரி டபுள் பிஜிஎம் நான் எதுவும் பாயிண்டே வைக்கல. டேய் உங்க அன்இன்ஸ்டால் recent பண்ணி deleted apps டேய் ல அன்இன்ஸ்டால் பண்ணி BGM இது இருக்குன்ற. ஸ்ட்ரீம் பண்ண ஒரு நிமிஷம் ஸ்ட்ரீம் பண்ணு. ப்ரோ திரும்பவுமா? இருங்க ப்ரோ பண்றேன். டேய் என்ன தாளிக்கிறாங்கடா. நான் உனக்கு தெரியும்ல, நான் அமைதியா போயிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. என்ன பிடிச்சி 3 நாளா எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். லைவ்ல சாட்ல போட்டு ரிப்போர்ட்ட பாருங்க ரிப்போர்ட்ட பாருங்க ரிப்போர்ட்ட பாருங்க. இன்னைக்கு தான் போய் வாடா என்னடா நான் சொல்றேன் அப்படின்னு. இது அது அன்இன்ஸ்டால் முதல்ல பிஜிஎம் சர்ச் பண்ணு. இரு இதோ பண்ணல ப்ரோ. செட்டிங்ல பிஜிஎம் ப்ரோ உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கேட்டுக்க ப்ரோ. இரு ப்ரோ நானே காமிச்சிடுறேன் எல்லாத்தையும். ஆக்சுவலா பாயிண்ட் வந்து இது இல்ல ப்ரோ. இப்போ வந்து அவர் செக் பண்றது எனக்கு இது இல்ல. ஓகேவா, எனக்கு என்னன்னா அன்னைக்கு வந்து ரீசெண்ட் டேட் ஆப்ஸ் இருந்துச்சு, திருப்பி பண்ணும்போது காணோம். சோ எனக்கு அந்த இப்போ மேபி இப்போ ப்ரோ அதே M1 ப்ரோ அபோட்ல காட்றா டேய். அதே M1 பாத்து தல டிவைஸ் கூட மாத்தல. அவன் M1 தான் வச்சிருக்கான். ஓகே சரி ப்ரோ M1 ஓகேவா. iPad Pro 3rd generation ஓகேவா தல M1. அதே டிவைஸ் தான். அவன் டிவைஸ் மாத்தல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் உன்னோட டவுட். ஓகேவா, டிவைஸ் மாத்தல. டேய் இது போடா, பேட்டரி போடா ஒரு நிமிஷம். எதுக்கு ப்ரோ? பேட்டரி இது ஒரு நிமிஷம். லாஸ்ட் 10 days போடா, லாஸ்ட் 10 days மேல ப்ரோ. இப்ப 75 hours காட்டுதா மேல? காட்டுதா? அவங்க லைவ்ல தான் ப்ரோ பாக்குறேன். டிஸ்கார்ட்ல ஸ்ட்ரீம் போட்டுருக்கான் பாரு. அப்படியே டிஸ்கார்ட்ல எனக்கு காட்டல ப்ரோ. ஆக்சுவலா நான் வேணா வெளில போயிட்டு வரேன். திருப்பி என்ன இன்வைட் வேணாம் பண்ணீங்களா? அப்படியே நான் அப்படியே லைவ்ல பாக்குறேன். 75 hours காட்டுது. 75 hours காட்டுதா? 75 hours ஆவது. ஸ்ட்ரீம் சாம்ப் வந்து 97 hours காட்டுதா? ஓகேவா, காட்டுது. 20 மணி நேரம் வந்து இப்போ வந்து 23 மணி 22 மணி நேரம் வந்து இப்ப டெபிசிட். ஓகேவா, கம்மியா இருக்கு ஸ்ட்ரீம் சாம்பை விட. ஓகே, இது பப்ஜி பிஜிஎம்ஐ. ஓகேவா, ஓகே. யூடியூப் டாலி ஆகுது அதோட. ஓகேவா, யூடியூப் எங்க டாலி ஆகுது? 16 hours தான் காட்டுது. அதான் ப்ரோ 75 + 15 hours. சரி ஏதோ ஒண்ணு